இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் நிலைமைகளில் பார்த்தீங்கன்னா பெண்கள் அரசியல் ரீதியாக இழிவுபடுத்தப்படுற போக்கு இங்கே அதிகமாக இருக்குது. அப்படி தானே இங்கே சீமானெலாம் பேசிட்டு தெரியுது. பேச தெரிந்த பெண்கள் எல்லாம் என்ன செய்யணும்? முதல்ல நம்ம பேச வைக்கணும். நாம பேசுறது தான் பேசு பொருளாக இருக்கணும். அரசியல் தளத்தில் நாம பேசுறது தான் விவாத பொருளாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை வரணும். அப்படி அந்த அளவுக்கு நம்மளுடைய குரல் ஓங்கி ஒலிக்கணும். அனைவருக்கும் வணக்கம். இங்கே தலைமை தாங்கி இருக்கக்கூடிய தோழர் மல்லிகா வாசு அவர்கள், அப்புறம் வரவேற்புரை கொடுத்த தேன்மொழி தோழர், சிறப்புரை ஆற்ற இருக்கக்கூடிய நம்முடைய நதியா தோழர், ஜானகி ராமசாமி தோழர், அப்புறம் எம் ராணி தோழர், நன்றி உரை சொல்ல போகிற லட்சுமி தோழர், எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். நான் இப்போது நேரடியாக என்னுடைய பேச்சுக்கு போயிடுறேன். நம்முடைய இந்திய மாதர் தேசிய சம்மேளனம் சார்பாக நடைபெறுற இந்த கருத்தரங்கத்தினுடைய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கண்ணியத்துடன் கூடிய வாழ்க்கை கருணை அல்ல, அது பெண்களின் பிறப்புரிமை. இப்போ நாம் சர்வதேச உழைக்கும் மகளிர் தினத்தை கொண்டாடிட்டு இருக்கிறோம். அதே நேரத்தில் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம்னு சொன்னால், நம்ம கட்சியினுடைய 100ஆண்டு விழாவையும் சேர்த்து கொண்டாடிட்டுருக்குறோம் இல்லையா? அப்போது நம்ம முன்னாடி நம்ம கட்சிக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கடமை இருக்குது. அது என்ன கடமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசியலாக எழுச்சி விடுறது. அரசியல் எழுச்சி விடுறது அப்படின்னா என்ன? இந்த கட்சி எந்த மக்களுக்கானதாக இருக்குதோ அந்த மக்களுக்கிட்ட செல்வாக்கு பெறுறது அப்படின்னு அர்த்தம். அதாவது இந்த மக்களினுடைய பிரதிநிதிகளை, தலைவர்களை அதிக அளவில் பெறுறது அப்படின்னு அர்த்தம். இப்போ தலைவர்கள் அப்படின்னு பார்த்தோன்னா தொழிலாளர் தலைவர்கள் இருக்காங்க, விவசாய தலைவர்கள் இருக்கிறாங்க இல்லையா? அதே மாதிரி பெண் தலைமைகளும் அதிக அளவில் வரணும் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம முன்னாடி ஒரு முக்கியமான கடமையாக இருக்குது. இதை ஏன் இவ்வளவு வலியுறுத்தி பெண் தலைமைகள் வரணும் அப்படின்னு சொல்கிறோன்னு சொன்னால், இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் நிலைமைகளில் பார்த்தீங்கன்னா பெண்கள் அரசியல் ரீதியாக இழிவுபடுத்தப்படுற போக்கு இங்கே அதிகமாக இருக்குது. அப்படி தானே இங்கே சீமானெலாம் பேசிட்டு தெரியுது. சீமானை எதிர்த்து நம்மளுடைய இந்திய மகளிர் தேசிய சம்மேளனம் சார்பான போராட்டங்கள் எல்லாமே நடைபெற்றுச்சு. ஆனாலுமே அது ஒரு முழுமையடையாமல் இருக்குது. அதனால தான் அவன் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிறான். இப்போ சீமான் மாதிரியான ஆட்கள் எல்லாத்தையுமே நம்மளால் எதிர்கொள்ள முடியலைன்னா, ஒரு ஹிட்லர் நம்ம முன்னாடி நின்னால் நம்ம எப்படி அவங்களெல்லாம் எதிர்கொள்ள போகிறோம்? அப்போது இவங்களெல்லாம் எதிர்கொள்ள நம்மளால் முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி நம்ம முன்னால் எழுந்துச்சுன்னு சொன்னால், கண்டிப்பாக நம்மளால் முடியும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய சக்திகள் எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சிட்டாலே நம்மளால் முடியும். கட்சியில் பேச தெரிஞ்சவங்களெல்லாம் பேச வைக்கணும். நான் பெண்களை சொல்கிறேன். பேச தெரிந்த பெண்கள் எல்லாம் என்ன செய்யணும்? முதல்ல நம்ம பேச வைக்கணும். அப்படி பேசுகிற ஆற்றல்களை நம்ம ஒருங்கிணைக்கணும். நம்ம பேசுகிறது எல்லாரும் ஒவ்வொரு விதமாக பேசக்கூடாது. ஒரே மாதிரியான விஷயங்களை நம்ம எப்படி முன்னெடுக்கிறது அப்படிங்கிற அந்த ஆற்றல்களை நம்ம ஒருங்கிணைக்கணும். நாம் பேசுகிறது தான் பேசு பொருளாக இருக்கணும். அரசியல் தளத்தில் நாம் பேசுகிறது தான் விவாத பொருளாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை வரணும். அப்படி அந்த அளவுக்கு நம்மளுடைய குரல் ஓங்கி ஒலிக்கணும். இது எதுக்காக நம்ம சொல்கிறோன்னா, பெண்கள் அரசியலாக வளர்ச்சி அடைஞ்சால் மட்டும்தான் ஒரு கட்சி அப்படிங்கிறது முன்னணிக்கு வர முடியும். அதனால் அதுக்கான முன்னெடுப்புகளை நம்ம செய்யணும். இப்போது நம்ம பேசுகிறோம், பெண் அடிமைத்தனம் அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்ம பேசிகிட்டே இருக்கிறோம். காலகாலமாக பெண்கள் அடிமையாக இருக்கிறாங்க அப்படின்னு பேசிகிட்டே இருக்கிறோம் இல்லையா? எல்லாருமே பொதுவாக பேசுகிறவங்க என்ன பேசுவாங்க அப்படின்னு சொன்னால், வரலாறை பேசுகிறவங்கெல்லாம் பேசுவாங்க, எப்போ விவசாயம் கண்டுபிடிக்கப்பட்டதோ அப்போவே பெண்கள் அடிமைகளாக மாற ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. ஆனால் நாம் கம்யூனிஸ்டுகளால் தான் என்ன சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னால், எப்போ தனி சொத்துடைமை உருவாச்சோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் பெண் அடிமைத்தனம் உருவாகுது இல்லையா? அப்போது இந்த பெண்ணடிமைத்தனத்தை போக்குறதுக்கு என்ன பண்ணணும்? தனி சொத்துடைமை வரும்பொழுது உற்பத்தி அரங்கத்தில் ஒரு மாற்றம் வருது. அப்படி மாற்றம் வரும்போது தான் பெண்ணடிமைத்தனம் வருது. பெண்ணடிமைத்தனத்தை தொடர்ந்து பெண்களுக்கு எதிரான எல்லா வன்முறைகளும், பெண்களை
பயன்படுத்துகிற விதங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே முன்னுக்கு வருது இல்லையா? அப்போது பெண்ணடிமை மாறணும் அப்படின்னு சொன்னால் உற்பத்தி அரங்கத்தில் நாம் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். உற்பத்தி அரங்கத்தில் மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன தேவைன்னு சொன்னீங்கன்னா, அரசியல் இடம் வேணும் நம்மளுக்கு. நம்ம அந்த இடத்துல அரசியல் செய்யக்கூடியவங்களாக மாறணும். அப்படி மாறணும்னு சொன்னால் அரசியல் ஆளுமைகள் தேவைப்படுறாங்க. அப்போ அரசியல் ஆளுமைகள் இருந்தால் தான் அரசியல் அரங்கத்தில் நம்மளுடைய குரல் ஓங்கி ஒலிக்கும். அரசியல் அரங்கத்தில் நம்முடைய குரல் ஓங்கி ஒலிக்கும் போது தான் மக்களினுடைய பிரதிநிதியாக நம்ம மாற முடியும். 1-2 பிரதிநிதிகள் இல்லை, எண்ணற்ற பிரதிநிதிகளாக அரசியல் அரங்கத்தில் தலைமை பொறுப்புக்கு போகணும். அப்படி போனாதான் ஒரு அரசியல் மாற்றத்தை நம்மளால் கொண்டு வர முடியும். இப்போ நம்ம கருத்தரங்கத்தினுடைய தலைப்புக்கு வருவோம். கண்ணியத்துடன் கூடிய வாழ்க்கை. இந்த கண்ணியத்துடன் கூடிய வாழ்க்கை நமக்கு எப்போ சாத்தியமாகுது? எப்போ இது நம்மளுக்கு சாத்தியமாகுது அப்படின்னு சொன்னீங்கன்னா, எந்த இடத்துல நாம் இந்த சமூக செயல்பாட்டுக்குள்ளால நம்மளை ஈடுபடுத்திக்கிறோமோ அப்போ தான் நம்மளால் என்ன செய்ய முடியும்னு சொன்னால் கண்ணியத்துடன் கூடிய வாழ்க்கையை எதிர்பார்க்க முடியும். எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா, மணிப்பூரில் குக்கி இன மக்கள், அவங்க பழங்குடியின மக்கள், உங்களுக்கே தெரியும், வாழ்வா சாவா அப்படிங்கிற போராட்டத்துக்குள்ளால இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. தினம் அவங்களுக்கு மரண போராட்டம் தான். உயிரோட இருப்போமா இருக்க மாட்டோமா அடுத்த நிமிஷம் அப்படிங்கிற ஒரு போராட்ட வாழ்க்கை தான். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், அங்கே பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி எதிர்த்து போராடிட்டு இருக்காங்க. அவங்க வாழ்வாதாரத்துக்காக போராடிட்டு இருக்காங்க. அங்கெல்லாம் பெண்கள் எப்படி இருக்காங்கன்னா போராளிகளாக இருக்கிறாங்க. ஒரு போராட்ட களம் அப்படின்னு வரும்போது அங்கே பெண்கள் கண்ணியத்துடன் மதிக்கப்படுறாங்க. அந்த போராட்ட களத்தில் பெண்களுக்கான மரியாதை எந்த அளவு கொடுக்கப்படுதுன்னு சொன்னால், ஆண்கள் எந்த அளவு மதிக்கப்படுறாங்களோ அவங்களுக்கு என்னென்ன உரிமைகள் இருக்குதோ அந்த உரிமைகள் அந்த பெண்களுக்கு இருக்குது. அப்போ அங்கே 2 பேருமே சமம். இதை தான் நம்ம கண்ணியம் அப்படின்னு சொல்கிறோம். பெண்கள் சமூகத்துக்கு வரணும். அவங்களுடைய சமூக செயல்பாடு தான் ஒரு கண்ணியமான வாழ்க்கை பிறக்கும். அப்படி தான் இந்திய சுதந்திர போராட்டத்திலையும் சரி, வீர தெலுங்கானா போராட்டத்திலையும் சரி, புன்னப்பரா வயலாறு போராட்டத்திலையும் சரி, தெபக்கா போராட்டத்திலையும் சரி, ஆண்களும் பெண்களும் இணைந்து இந்த களத்தில் போராடினாங்க. அப்படி போராடுறதன் மூலமாக போராளிகள் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வர்றாங்க. இங்கே மட்டும் இல்லை, இங்கே நடந்த எல்லா போராட்டங்களையும், எந்த போராட்டங்களையும் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, பெண்கள் இல்லாத எந்த போராட்டமும் வெற்றி அடைஞ்சதா சரித்திரமே கிடையாது. அப்போது அத்தனை போராட்டங்களிலும் பெண்கள் முன்னணியில் இருந்திருக்காங்க, தலைவர்களாக இருந்திருக்காங்க. பின்னாடி நிற்கிறது நம்மளுடைய அரசியல் ஆளுமையை வெளிக்கொண்டு வராது. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்போது இந்த போராட்ட களத்தில் நம்மளுடைய பங்களிப்பு எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவு தான் நாம் கண்ணியமாக மதிக்கப்படுவோம். அப்போது நம்ம கேட்கலாம், போராட்ட களத்துக்கு வரணும்னு சொல்கிறீங்க, இங்கே என்ன போராக நடந்துட்டு இருக்குது, சண்டையாக நடந்துட்டு இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி நம்மளுக்குள்ள வரலாம். இங்கே போராட்டக்களம் ஏதாவது இருக்குதா? என்ன இருக்குது? என்ன போராட்டக்களம்? இன்னைக்கு இந்த நாடே போராட்டக்களமாக தான் இருக்குது. யாருக்கும் வேலை கிடையாது. வேலையில் இருக்கிறவங்களெல்லாம் வேலையை விட்டு தூக்கிட்டு இருக்கிறாங்க. சம்பளம் அப்படியே கீழே தரைத்தளத்துக்கு போயிடுச்சு, குறைச்சிட்டாங்க. நம்ம பிள்ளைங்கள்லாம் படித்த படிப்புக்கு வேலை கிடைக்காம அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? இது மட்டுமா? இன்னும் இருக்குது. ஏற்கனவே சாதி பிரச்சனை, அதுக்கப்புறம் மத பிரச்சனை, இந்த மாதிரி காலமாக என்ன நடந்துகிட்டு இருக்குது? இந்த களம் ஒரு போராட்ட களமாகவே தான் இருந்துகிட்டு இருக்குது. இப்படிப்பட்ட களங்களில் பெண்கள் அரசியல் ஆளுமையோடு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் இங்கெல்லாம் ஆணாதிக்கம் வாலாட்டிட முடியுமா? நம்மக்கிட்ட நம்ம அரசியல் ஆளுமையோடு இருக்கணும். அப்படி இருந்தோன்னா ஆணாதிக்கம் நம்மக்கிட்ட வாலாட்டவே முடியாது. இந்த சீமான் கீமான்லாம் நம்மக்கிட்ட நிற்கவே முடியாது, ஓட விரட்டிடுவோம். அப்போது ஒரு கண்ணியமான வாழ்க்கைக்கு முதன்மையாக ஒரு விஷயம் என்ன தேவைன்னா, ஆணாதிக்கம் ஒழிக்கப்படணும். அப்போ ஆணாதிக்கம் ஒழிக்கப்படணும் அப்படின்னு சொன்னால் ஆண்கள் எல்லாம் ஒழிச்சிடணும் அப்படின்னு அர்த்தமாக என்ன? இப்போது இங்கே சாதி ஆதிக்கம் இருக்குது நம்ம நாட்டில் இல்லையா? காலமாக நம்ம அதை பேசிகிட்டு இருக்கிறோம். அப்போ இந்த சாதி ஆதிக்கத்தை ஒழிக்கணும் அப்படின்னு சொன்னால், இப்போ ஒரு சாதி, இந்த சாதி தேவையில்லை அப்படின்னு சொன்னால் அந்த சாதியில் இருக்கிறவங்களெல்லாம் கொன்றணும் அப்படின்னு அர்த்தமாக என்ன? அப்படிலாம் கிடையாது இல்லையா? அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சாதி திமிரை ஒழிக்கணும். ஒவ்வொரு மனுஷங்களுக்குள்ளாலையும் இருக்கக்கூடிய சாதி திமிரை நாம் ஒழிக்கணும். ஒரே அடியாக உடனே ஒரே நாள் ஒரே நைட்லலாம் எதுவும் ஒழிஞ்சு போகிறது கிடையாது.
சாதின்னு சொன்னால் அதில் ஆண்களும் தான் இருக்காங்க, பெண்களும் தான் இருக்கிறாங்க இல்லையா? ஒரு பிரச்சனை வருதுன்னு சொன்னால் அதில் 2 பேருமே தான் இருக்கிறாங்க. அப்போது அதை அழிக்கணும்னா என்ன செய்யணும்னா, உழைக்கும் மக்கள் எல்லாரும் ஒன்றா திரளணும். அது ஆண்கள் பெண்கள் எல்லாருமே சேர்ந்து ஒன்றா திரண்டு போராட்ட களத்தில் வந்தால் தான் அதை ஒழிக்க முடியும். அதே மாதிரி தான் ஆணாதிக்கமும். ஆணாதிக்கத்தை ஒழிக்கிறதுக்கு ஆண்கள் பெண்கள் உழைக்கும் வர்க்க ஆண்களும் பெண்களும் ஒன்றா இணைச்சி களத்துக்கு வந்தால் தான் அதை ஒழிக்க முடியும். இப்போது சாதி யாருக்கு தேவை? உழைக்கும் மக்களுக்கு சாதியெல்லாம் தேவை கிடையாது. நம்மளுக்கு எப்படி கண்ணியமான வாழ்க்கை வேணும்னு நம்ம கேட்குறோமோ அதே மாதிரி உழைக்கும் ஆண்களுக்கும் கண்ணியமான வாழ்க்கை தான் தேவை. அவங்க அதை தான் கேட்குறாங்க இல்லையா? அப்போது சாதி யாருக்கு தேவைன்னா அவங்களுக்கு தேவை கிடையாது. வேறு யாருக்கு சாதி தேவைன்னு பார்த்தீங்கன்னா, சுரண்டவனுக்கு சாதி தேவை. நம்மளெல்லாம் சுரண்டுறாங்கல்ல, அவங்களுக்கு சாதி தேவை. சொத்துடைமை வச்சுருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு சாதி தேவை. அவங்களுக்கு சாதியை என்ன செய்யணும்? உயிர்ப்போட வச்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அவங்க பொழப்ப நடத்த முடியும். அதே மாதிரி தான் உழைக்கிறவங்களுக்கு ஆணாதிக்கமும் தேவை கிடையாது. ஏன்னா ஆணாதிக்கத்தோடு அவங்க இருந்துக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்க என்றைக்கும் அப்படியே தான் இருந்துகிட்டு இருக்கணும். அவங்களுக்கான விடுதலையை அவங்க பெற முடியாது. அப்போ அவங்க என்ன செய்யணும்னா, ஆண்களும் பெண்களும் இணையணும். இணைந்து போராட்ட களத்துக்கு வரும்போது அங்கே என்ன செய்யும்? ஆணாதிக்கம் காணாமல் போயிடும். ஆணாதிக்கத்தை ஒழிக்கக்கூடிய களத்தில் யார் முன்னணியில் இருக்கணும்னு சொன்னால், பெண்கள் முன்னணியில் இருக்கணும். அதுவும் அவங்க முன்னணியில் இருந்து உழைக்கும் மக்களினுடைய ஒற்றுமையை ஒருங்கிணைக்கணும். உழைக்கும் மக்களினுடைய பாத்திரம், அதிலும் பெண்களின் பாத்திரம் முன்னுக்கு வரும்பொழுது ஆணாதிக்கம் தானால உடையும். இதற்கான முயற்சிகளை நம்மளுடைய கட்சிகள் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளை நான் இங்கே வச்சுக்கிறேன். ஏன்னா இப்படி தான் விடுதலை போராட்டத்தில் இருந்தாலும் சரி, வீர தெலுங்கானா போராட்டத்தில் இருந்தாலும் சரி, தபாக்கா போராட்டமாக இருந்தாலும் சரி, எந்த போராட்டமாக இருந்தாலுமே ஆண்களும் பெண்களும் முன்னணியில் போராடும் போது இந்த சாதி, மதம், இனம் இது எல்லாமே தூக்கி எறியப்பட்டுச்சு. அது எல்லாமே பின்னணிக்கு தள்ளப்பட்டுச்சு. அழிஞ்சு போச்சுன்னெலாம் நான் சொல்ல மாட்டேன். ஆனால் பின்னாடி தள்ளப்பட்டு அவங்களுடைய உரிமைகள் அப்படிங்கிற விஷயந்தான் முன்னாடி வந்துச்சு. அப்போது நல்லா புரிஞ்சுக்கணும். வீட்டுக்குள்ளாலே உட்காந்துட்டு இருந்து நம்ம ஆணாதிக்கத்தை ஒழிக்கணும் அப்படின்லாம் நம்ம எப்போவுமே பேசிகிட்டு இருந்தால் அது என்றைக்குமே ஒழிய போகிறது கிடையாது. நாம் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால், நம்முடைய சமூக பங்களிப்பை நாம் கண்டிப்பாக கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. நாம் எல்லாம் கம்யூனிஸ்டுகளுடைய பாதை என்னது? வர்க்க போராட்ட பாதை. அப்போ வர்க்க போராட்ட பாதையில் முன்னெடுக்கும் போது தான் இது எல்லாமே ஒழியும். வர்க்க போராட்டத்தை கையில் எடுக்காத யாருமே ஏற்றத்தாழ்வுகளை எல்லாம் ஒழிச்சிட முடியாது. அதனால தான் அம்பேத்கர் என்ன சொல்லிட்டார்னா, சாதியெல்லாம் ஒழிக்க முடியாதுன்னு சொல்லிட்டார். பெரியார் என்ன சொல்லிட்டாரு? பெண்ணுரிமையெல்லாம் அவங்களுக்கு வேண்டாம், கர்ப்பப்பையெல்லாம் அறுத்து போடுங்க அப்படின்லாம் சொல்லிட்டார். நமக்கு தான் என்ன தெரியும்? இந்த ஏற்றத்தாழ்வுகளை அழிக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வர்க்க போராட்டத்தை கையில் எடுக்கணும் அப்படிங்கிறது தெரியும். நம்மளுடைய பாதை போராட்ட பாதை. அந்த பாதையில் நம்ம தொடர்ந்து பயணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் முடிச்சுக்கிறேன். நன்றி தோழர்களே. புரட்சிகர வாழ்த்துக்கள்.